திரு கமலஹாசன் அவர்கள் தக் லைஃபோட ப்ரமோஷன் டைம்ல வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அதாவது கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து பிரிந்த ஒரு மொழி அப்படின்னு. தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தமிழ் அண்ட் சமஸ்கிருதம் இரண்டும் கலந்தது. தமிழ்லையுமே நிறைய சமஸ்கிருத சொற்கள் உண்டு, நிறைய உண்டு. ஆனால் தமிழ் வந்து தனித்து இயங்குறதுங்கிறத வடமொழிக்காரர் கூட ஏற்றுக்கொள்வாங்க, மொழியியல் வல்லுநர்கள் கூட ஏற்றுக்கொள்வாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. தமிழ் தனித்து இயங்கும் தன்மை அது, அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் இதுலேயுமே நிறைய வடமொழி சொற்கள் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தமிழில் இருந்து மட்டுமே பிறக்கல, தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் வந்து அது ரெண்டும் சேர்ந்து உருவானதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, இது மாதிரியான எல்லா தென்னிந்திய மொழிகளுமே. எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் வடக்க போதான் தமிழின் தாக்கம் இல்லாமல் சான்ஸ்கிரிட்டுடைய தாக்கம் இருக்கும். ஆஃப் லேட்டாக வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 500-600 வருஷத்துல வந்து உருதுடைய தாக்கமும் சேர்ந்து உள்ள நிற்கும். அப்போ இங்கே வந்து மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ துளுவோ தமிழிலிருந்து மட்டுமல்ல வடமொழியில் இருந்தும் உருவானது. அது யாரும் மறுக்க முடியாது. அவங்க வந்து கன்னடத்தில் 4 போஸ்டர் வச்சாலும் சரி, முதலமைச்சர் சித்தராமையா வந்து கமலஹாசனுக்கு அறிவும் கிடையாது மொழியும் கிடையாது சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் அவர் சொன்னது உண்மை. ஒரு விஷயம் அடிச்சலாம், தமிழில் இருந்து வந்தோம்னா தமிழில் இருந்தும் வந்தது, அவரு மட்டும் சேர்த்துருக்கணும்.